இந்த ஒரே ஒரு பேட்டர்னை மட்டும் நீங்கள் இந்த மோட்டார் சம் ப்ராப்ளத்தில் தெரிஞ்சுக்கிட்டா 100 சம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் சரி. இந்த சம்மை நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் ஒரு போட்டில் ஏறி ஏங்கிற பிளேஸ்லேருந்து பிங்கிற பிளேஸுக்கு அவர் வாட்டரில் ட்ராவல் பண்ணுறாரு. மொத்தமாக ஏலேருந்து பிக்கு அவர் ட்ராவல் பண்ணும்போது 24 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாரு. இவர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய போட்டோட ஸ்பீடு மட்டும் 18 கிலோமீட்டர் பெர் ஹார்னு தெரியும். ஆனால் இந்த ரிவரோட ஸ்பீடு அவருக்கு தெரியாது. அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ரிவர் போகிற அதே டைரக்ஷனில் தான் தன்னுடைய போட்டும் ட்ராவல் ஆகுது. அதே டைரக்ஷனில் தான் தன்னுடைய போட்டையும் ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இங்கே டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வாட்டர் போகிற அதே டைரக்ஷனில் தான் தன்னுடைய போட்டும் ட்ராவல் ஆகிறனால இங்கே டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்போவுமே ஆட் பண்ணிக்கணும். அதாவது பி ப்ளஸ் எஸ் போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எங்கள் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடில், அதாவது 18 + x. ஓகே, இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க, 24 கிலோமீட்டர். ஓகே, ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? ஓகே. தென் என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும்? டைமை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போது டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 24 கிலோமீட்டர். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 18 + x. தட்ஸ் ஆல். இப்போது செகண்ட் சுச்சுவேஷன் கவனிங்க. பி பிளேஸ்லேருந்து மறுபடியும் அவர் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே மூவ் ஆகணும். இங்கே 2 விஷயம் மாறலை. எதுனா, பி பிளேஸ்லேருந்து அவர் ஏ பிளேஸுக்கு போகும்போது அதே 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதே போட்டோட ஸ்பீடு 18 கிலோமீட்டர் பெர் ஹார் தான். இங்கே வாட்டரோட ஸ்பீடும் x கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகே, இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிங்க. வாட்டர் போகிற அந்த டைரக்ஷனுக்கு இவர் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுறனால இந்த அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டிப்பாக லெஸ் ஆகும். எதனால் லெஸ் ஆகும்? வாட்டரோட ஸ்பீடுக்கு இந்த போட்டோட ஸ்பீடு தாக்கு பிடிக்காதனால கண்டிப்பாக ஸ்பீட் ஆஃப் போட் கண்டிப்பாக குறையும். இதை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இங்கே எது மாறலை? டிஸ்டன்ஸ் மாறலை, ஸ்பீட் ஆஃப் போட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. தென் டைமை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இங்கே அப்ஸ்ட்ரீமில் என்ன சுச்சுவேஷன் மாறி இருக்கு? நல்லா கவனிங்க. இங்கே டைமை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? சேம் 24 கிலோமீட்டர். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எவ்வளவுங்க? 18 - x. இங்கேயே நம்ம மைனஸ் போடணும். வாட்டர் போகிற ஸ்பீடுக்கு ஆப்போசிட்டாக தன்னுடைய போட் ட்ராவல் ஆகும்போது ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிறனால இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே 2 சுச்சுவேஷன்லையும் டைம் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க, ஸ்பீடு கொடுத்துட்றாங்க. அப்போ ஸ்பீடு ஃபார்முலாவில் டைமை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடோட கண்டிஷன் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? பி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீம். மைனஸ் நல்லா பார்த்துக்கோங்க, டவுன் ஸ்ட்ரீமில் ப்ளஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். இப்போ என்ன சுச்சுவேஷன் கொடுத்துருந்தாங்க? வாட்டர் டேக்ஸ் 1 hour more to go 24 கிலோமீட்டர் upstream then return to the same point. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. என்ன அர்த்தம்? பி பிளேஸ்லேருந்து, அதாவது அப்ஸ்ட்ரீமில் பி பிளேஸ்லேருந்து ஏ பிளேஸுக்கு மூவ் ஆகும்போது வந்த நேரத்தை விட எக்ஸ்ட்ரா 1 hour சேர்த்தி ஆகிறனால இங்கே அந்த சுச்சுவேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன். பி பிளேஸ்லேருந்து, அதாவது அப்ஸ்ட்ரீம்லேருந்து சேம் தான் திரும்பி வந்த அந்த ஏ பாயிண்ட்டுக்கு போகும்போது திரும்பி வந்த அந்த நேரத்தை விட திரும்பி போகும்போது 1 hour லேட்டாக போயிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்ன பேட்டர்ன் சார் அப்படின்னா கவனிங்க. அப்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம்
ப்ளஸ் அந்த 1 hour. இதுதான் அதனுடைய பேட்டர்ன். ஓகே, சம் சால்வ் பண்ணுறேன். அப்ஸ்ட்ரீமோட டைம் நமக்கு தெரியும். 24/18 minus x equal to downstreamோட டைம் என்னது? 24/18 plus x plus 1. சரி, இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த டவுன்ஸ்ட்ரீமை வந்து நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். 24/18 minus x minus 24/18 plus x equal to 1. 24 காமனாக இருக்கிறனால நான் அதை மேலே காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ என்ன வரும்? 1/18 minus x minus 1/18 plus x equal to 1. Then cross multiplication அப்ளை பண்ணும்போது 18 plus x வரும். இங்கே மைனஸ் நடுவில் இருக்குது. ஸோ மேலே எழுதும்போது நமக்கு -18 plus xன்னு மாறிடும். கீழே இருக்கிற a minus b a plus b வந்து 18 ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயராக மாறிடும் ஈக்குவல் டு 1. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அதை நம்ம கேன்சல் பண்ணது போக மீதி வரதை எடுத்து எழுதிக்கலாம். 24 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? 2x வரும். கீழே இருக்கிற 18 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? 24 இன்ட்டு 2x ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக சேஞ்ச் பண்ணனா நமக்கு கிடைக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24 இன்ட்டு 2 48x 18x ஸ்கொயர் வந்து மைனஸ் 18 ஸ்கொயராக மாறிடும் ஈக்குவல் டு 0. இப்போது 18 ஸ்கொயர் வந்து நாம் ஸ்கொயர் பண்ணனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 48x மைனஸ் 324 ஈக்குவல் டு 0. இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 54 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இங்கே நெகட்டிவ் 54 வராது. ஸோ பாசிட்டிவ் 6 மட்டும்தான் ஆன்சராக வரும். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் வாட்டர் x is equal to 6 km/h. இதுதான் அதனுடைய சொல்யூஷன். தேங்க்யூ.